இராணுவத்தினரை வாய்க்கால்களை கழுவுமாறு நான் கூறியதாக அவர்கள் பேசிக்கொள்கின்றார்கள். நான் மிகவும் கேவலமாக இராணுவத்தினரை பற்றி குறிப்பிட்டு இவ்வாறு செய்ததாக தெற்கில் ஒரு புத்தபிக்கு கூட இதை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார். இது சம்பந்தமான விவரங்களை நான் உங்களுக்கு தருகின்றேன். எங்களுடைய வடமாகாண சபையிலே நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது யாழ்ப்பாணத்திலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதும் நீர் வெளியிலே செல்லாது தேங்கி நிற்பதற்குமான காரணங்கள் பற்றி ஆராயப்பட்டது. அப்பொழுது யாரோ ஒருவர் எங்களுடைய பிரதிநிதிகளில் ஒருவர் கூறினார், யுத்த காலத்திலே வாய்க்கால்கள் ஊடாக புலிகள் வருவதாக இராணுவத்தினர் கண்டு புலிகள் வராமல் இருப்பதற்காக அந்த வாய்க்கால்களை மூடிவிட்டார்கள், முழுமையாக மூடிவிட்டார்கள். அவ்வாறு மூடியதன் காரணத்தினால் யாழ்ப்பாணத்தில் விழும் அந்த மழை நீர் கடலை நோக்கி செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அப்பொழுது நான் கூறினேன், இராணுவத்தினர் அதனை மூடியிருந்தால் அவர்களை கொண்டே அதனை திறந்துவிடவும் முடியுமல்லவா என்று கேட்டேன். அதாவது அவர்கள் அதனை அந்த காலத்திலே ஏதோ காரணத்திற்காக மூடியிருந்தால் அதனை அவர்கள் இப்பொழுது திறந்து விடலாம் தானே என்று தான் இவ்வளவுதான் கூறிய கூற்று. அதை வைத்து வேறு விதமாக பலர் கதைகள் தயாரித்து அதை ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விடயமாக மாற்றியிருக்கின்றார்கள். இவ்வளவுதான் நடைபெற்ற உண்மை. யாழ்ப்பாணத்திலே நீர் தேங்கி நிற்பதற்கு வாய்க்கால்கள் அடைத்தமையே காரணம் என்று கூறி அவற்றை அடைத்தது இராணுவத்தினர் என்று கூறியதால் அவர்கள் அந்த அடைப்பை நீக்கக்கூடிய வல்லமையும் வாய்ந்தவர்கள் என்ற முறையிலே அவர்கள் அதை செய்யலாம் தானே என்று நான் குறிப்பிட்டிருந்தேன்.